நைட்டு டின்னருக்கு சிக்கன் எக் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் மாவு எதுவுமே இல்லை. அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கலான்னு பார்த்தா அதை உட்காந்து தேய்க்கணும், அது இல்லாமல் அதுக்கும் ஒரு கிரேவியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நூடுல்ஸே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸை போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் பவுடர் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸ் கோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கோஸ் இல்லை. இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் குடமிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. மசாலாக்கு நான் வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்னு இருக்கிற சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி அது போக கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு வேக வச்சிருக்கிற நூடுல்ஸையும் போட்டு ஃபைனலாக வதக்கி வச்சிருக்கிற முட்டையும் போட்டு எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக சிக்கன் எக் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும். இது அன்ஹெல்தி தான், நானே ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி எல்லாரும் அன்ஹெல்தின்னு கமெண்ட் பண்ணக்கூடாது சரியா. மாசத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ஆசைக்காக சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.